ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்குடைய கரண்ட் அஃபேர்ஸை பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, இன்னைக்கு வந்து சட்டப்பேரவை இன்று வந்து கூடுகிறது. என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அதாவது புத்தாண்டினுடைய முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் வந்து யாருடைய உரையுடன் தொடங்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆளுநருடைய உரையுடன் தான் தொடங்கும். அதாவது தமிழக அரசு சார்பில் தயாரித்து அது அளிக்கப்படக்கூடிய அந்த உரையை வந்து புத்தாண்டினுடைய முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் வந்து யார் வாசிப்பாங்க அப்படின்னா ஆளுநர் உரையுடன் தான் அது வந்து என்ன ஆகும்னா தொடங்கப்படும். அதன்படி பார்க்கும்போது ஆளுநருடைய அதிகாரங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆர்டிகல் 152 இருந்து 162 வரைக்கும் சொல்லக்கூடியது தான் ஆளுநருடைய அதிகாரங்கள். 153 எதை பற்றி சொல்லுது அப்படின்னா மாநிலத்தில் இருக்கக்கூடிய, அதாவது ஒரு மாநிலத்துக்கு ஒரு ஆளுநர் தேவை, அதை பற்றி சொல்லக்கூடியதான் 153. 154 என்னன்னா ஆளுநருடைய நிர்வாக அதிகாரத்தை பற்றி சொல்லக்கூடியது. 155 பார்த்தோம்னா குடியரசுத் தலைவர் தான் என்ன பண்ணுவார்னா ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஆளுநரை வந்து நியமனம் செய்வார். 156 என்ன சொல்றதுன்னா குடியரசுத் தலைவர் வந்து அவருடைய இசைவில தான் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஆளுநர் வந்து அவருடைய பணியை வந்து ஒரு மாநிலத்தை தொடரலாமா தொடர வேண்டாமா அப்படிங்கிறத வந்து குடியரசுத் தலைவர் தான் என்ன பண்ணுவார்னா முடிவு பண்ணுவார். அப்புறம் 157 பார்க்கும்போது ஆளுநருடைய தகுதிகள். இப்போ ஆளுநராக இருக்கணும், ஒரு மாநிலத்தில் ஒரு ஆளுநர் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் என்ன தகுதிகள் இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் அவர் ஒரு இந்திய குடிமகனாக இருக்கணும். 35 வயது வந்து நிறைவடைந்தவராக இருந்தால் மட்டும்தான் அவருக்கு என்ன அப்படின்னா ஆளுநராக என்ன பண்ணலாம் அப்படின்னா பதவி வகிக்கலாம். 158 என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எம்பி எம்எல்ஏ, அதாவது நாடாளுமன்றத்தினுடைய இரு அவைகளிலும் சட்டப்பேரவையினுடைய இரு அவைகளிலும் என்னவாக இருக்கக்கூடாது, எம்பியாகவோ எம்எல்ஏ-ஆகவோ யார் இருக்கக்கூடாது அப்படின்னா ஆளுநர் வந்து இருக்கக்கூடாது. அதை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் தான் என்ன அப்படின்னா 158. சரி, ரெண்டாவது என்ன அப்படின்னா நேற்று சென்னையில் வந்து சிந்துவெளி பண்பாட்டு கண்டெடுப்பினுடைய 100ஆண்டு நிறைவு விழா நேற்று என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா தமிழக அரசு சார்பாக நடந்திருக்கு. எங்கே நடந்திருக்குன்னா சென்னையில் தான் நடந்திருக்கு. அந்த 100ஆண்டு நிறைவு விழாவில் என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு இந்த சிந்துவெளி பண்பாட்டை வெளி உலகிற்கு கொண்டு வந்தவர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா முதலாக பார்க்கும்போது 1861 ஆங்கிலேயர் அதாவது அலெக்சாண்டர் ஹன்னிகாம் அவர் தான் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா நம்மளுடைய ஆர்காலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவை வந்து நிறுவியிருப்பார். அதன்படி 1924 சர் ஜான் மார்ஷல் என்ன பண்ணியிருப்பாருன்னா சிந்துவெளி நாகரிகத்தை வந்து உலகிற்கு கொண்டு வந்திருப்பார். எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சிந்துவெளி நாகரிகம் வந்து ஒரு பெரிய நாகரிகம், அது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். சிந்துவெளி நாகரிகத்தில் கரப்பா மொஹஞ்சதாரோ அப்படின்னு சொல்லக்கூடிய இரு பெருநகரங்கள் இருக்குது. இந்த இரண்டு பெருநகரங்களிலும் என்ன ஒற்றுமை இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா இரண்டுமே சமகாலத்தை சேர்ந்தது தான். ஆனால் என்ன சிறு வேறுபாடுன்னு சொல்லி பார்க்கும்போது அதனுடைய அவங்க பயன்படுத்திய அந்த மண்பாண்டங்களில் ஒரு சிறு மாறுபாடு இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாரு அப்படின்னா சர் ஜான் மார்ஷல் தான் வெளி உலகிற்கு கொண்டு வந்து மொஹஞ்சதாரோவை விட கரப்பா வந்து மிக பழமையான நாகரிகத்தை கொண்டதுன்னு சொல்லி சொன்னதே யார் அப்படின்னா சர் ஜான் மார்ஷல் தான் கொண்டு வந்திருப்பார். எப்போ அப்படின்னா 1924. அதோட இந்த வருடம், அதாவது 2024 அதனுடைய 100ஆண்டு விழாவை ஒட்டி என்ன பண்ணியிருக்காங்கன்னா நேற்று சென்னையில் அதனுடைய அந்த சிந்துவெளி பண்பாட்டினுடைய கண்டுபிடிப்பின் 100ஆண்டு நிறைவு விழாவை கொண்டாடி இருக்காங்க. அந்த 100ஆண்டு விழாவில் வேற என்னென்னலாம் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மளுடைய தமிழ்நாட்டை சேர்ந்த ஐராவத மகாதேவன் பெயரில் சிந்துவெளி ஆய்வு இருக்கை 2 கோடியில் அமைப்பதற்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா தமிழக அரசு உத்தரவிட்டிருக்காங்க. பின்பு என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா சிந்துவெளி நாகரிகமும் நம்மளுடைய தமிழ்நாட்டில் அந்த தமிழ்நாட்டினுடைய இரும்பு காலமும் சமகாலத்தை சேர்ந்தது தான் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய தொல்லியல் ஆராய்ச்சி துறையினர், அதாவது அவங்க வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து அவங்க செஞ்ச வணிகமும் அவங்களுடைய முத்திரைகளும் ரெண்டும் என்ன சிந்துவெளி நாகரிகத்தினுடைய முத்திரைகளும் தமிழ்நாட்டினுடைய முத்திரைகளும் இரண்டும் சமமாக, அதாவது 60% வந்து இரண்டும் ஒத்து போகுது அப்படின்னும் சிந்துவெளி நாகரிக மக்கள் பயன்படுத்திய மண்பாண்டங்களும் இப்போ நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்க தமிழ்நாட்டில் மக்கள் பயன்படுத்திக்கிட்டு இருக்க இந்த மண்பாண்டங்களும் ஒரு 90% என்னன்னா ஒத்து போகுது அப்படின்னு சொல்லி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த 100ஆண்டு நிறைவு விழாவில் கூறியிருக்காங்க. திரும்ப 3ஆவதா பார்க்கும்போது 1000 கிலோமீட்டர் எட்டியது நாட்டினுடைய மெட்ரோ சேவை. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டெல்லி டு மீரட் பிராந்திய விரைவு ரயில் போக்குவரத்து அமைப்பின் சார்பாக, அதாவது அமைப்புல ரூபாய் 4200 கோடி கட்டமைக்கப்பட்ட சாஜிபாபாத் டு நியூ அசோகர் நகர் இடையிலான 11 கிலோமீட்டர் வழித்தடங்களை நேற்று என்ன பண்ணியிருக்காருன்னா நம்மளுடைய பிரதமர் நரேந்திர மோடி நமோ பாரத் ரயிலை வந்து திறந்து வச்சிருக்காரு. அதன்படி என்ன பண்ணியிருக்காரு, நமோ பாரத் ரயிலில் வந்து நரேந்திர மோடி என்ன பண்ணியிருக்காருன்னா பயணித்திருக்காரு. இதன் மூலம் டெல்லிக்கு வந்து என்னன்னா அந்த நமோ பாரத் ரயிலினுடைய சேவை வந்து கிடைச்சிருக்கும் அப்படின்னும்
டெல்லி டு மீரட்டுக்கு நேரடியாக இந்த ரயில் சேவை வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம், நாலாவதாக பார்த்தோம் அப்படின்னா சபலென்கா சாம்பியன். இவர் யார் இந்த சபலென்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆஸ்திரேலியா நாட்டை சேர்ந்தவங்க. பிரின்ஸ்பெயின் இன்டர்நேஷனல் டென்னிஸ் மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் நம்ம ஆஸ்திரேலியாவை சேர்ந்த சமலென்கா மற்றும் ரஷ்யா நாட்டை சேர்ந்த பாலினா குடர்மெட்டோ இவங்க 2 பேத்துக்கும் என்னன்னா இறுதி சுற்றுல வந்து போட்டி நடைபெற்றிருக்கு. இதுல வந்து ஆஸ்திரேலியாவை சேர்ந்த சமலென்கா தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வின் பண்ணியிருக்காங்க. அப்புறம் 5ஆவதா பார்க்கும்போது வெளிநாட்டு மாணவர்களுக்கு 2 விசா அறிமுகம். என்ன அப்படின்னா, அதாவது உயர்கல்வி அதாவது இந்தியாவில் உயர்கல்வி படிப்பதற்காக வெளிநாடுகளிலிருந்து வரக்கூடிய மாணவர்களுக்கு நம்முடைய மத்திய உள்துறை அமைச்சகம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இ ஸ்டூடெண்ட் விசா, இ ஸ்டூடெண்ட் எக்ஸ் விசா அப்படின்னு சொல்லக்கூடிய 2 விசாவை என்ன பண்ணியிருக்காங்கன்னா அறிமுகம் செஞ்சிருக்காங்க. சரி, 6ஆவதா பார்க்கறது H1B விசா. இப்படின்னா இதுனா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அதாவது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இன்ஃபோசிசஸ் டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ். இது என்ன அப்படின்னா, இந்த நிறுவனங்கள், இந்த தொழில்நுட்ப நிறுவனங்கள் வந்து அமெரிக்காவில், அதாவது நம்மளுடைய இந்திய நிறுவனங்கள், தொழில்நுட்ப நிறுவனங்கள் அமெரிக்காவில் வந்து செயல்படுது. இந்த நிறுவனங்களில் நம்மளுடைய இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா வேலைக்கு அமர்த்தப்படுறாங்க. அதன் மூலம் என்ன அந்த அவங்களுக்கு கொடுக்கக்கூடியதா என்ன அப்படின்னா H1B விசா. இந்த H1B விசா வந்து 5ல் 1 பங்கு வந்து நம்மளுடைய இந்தியா வம்சாவளி தொழில்நுட்ப நிறுவனங்கள் வந்து பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காங்கன்னா சொல்லியிருக்காங்க. சரி, தேங்க்யூ.